ஆனா ரொம்ப சின்னதா இருக்கும் போல இருக்கே. நம்ம கிளாஸுக்கு கண்டிப்பா இடம் பத்தவே பத்தாது. மேம் கிட்ட சொல்லி முதல்ல வேற கிளாஸ் ரூம் வாங்க பார்க்கணும். இந்த கிளாஸ்ல ஒரு ஃபேன் கூட இல்ல. எப்படி இங்க உட்கார்றது? சோட்டு, நீ எனக்கு முன்னாடியே வந்துட்டியா? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். பரவாயில்லையே, எல்லாரும் டைமுக்கு வந்துட்டீங்க. 10 டேஸ் முடிச்சு வந்திருக்கீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு லீவ் எல்லாம்? சிண்டு, 10 டேஸ் லீவ்ல எங்கெங்க போன சொல்லு, ஏன் பேசாம இருக்க? மேம், நாங்க எல்லாரும் எங்க ஃபேமிலியோட ஊருக்கு போனோம் மேம். பாட்டி வீட்டுக்கு போனோம் மேம். மேம், இன்னைக்கு நிறைய பேர் லீவ் போட்டாங்க மேம். பாதி கிளாஸ் தான் இருக்கு. அதானே, 10 நாள் லீவ் கொடுத்தாலும் பாதி பேர் தான் வந்திருக்கீங்க. இன்னும் ஊருக்கு போனவங்க யாரும் திரும்பி வரவே இல்லையா? சரி, அட்டெண்டன்ஸ் எடுத்துடலாம். அனுஷ்கா, ஆப்சென்ட் மேம். பானுபிரியா, ஆப்சென்ட் மேம். திவாகர், ஆப்சென்ட் மேம். ஹேமா, ஜெயந்தி. பார்த்தாலே தெரியுது யாருமே வரல. 4 பேர் தான் வந்திருக்கீங்க. இதுக்கு எதுக்கு அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. யாரோ நியூ அட்மிஷன் வர்றதா சொல்லிட்டு இருந்தாரே பிரின்சிபல். இவங்க ரெண்டு பேரும் புதுசா ஸ்கூலுக்கு சேர்ந்திருக்கோம். இதுதானே 1B கிளாஸ். மிஸ், உங்களை தான் கேக்குது. வாங்க மேம், உள்ள வாங்க. நியூ அட்மிஷன் வர்றதா பிரின்சிபல் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அந்த நியூ அட்மிஷன் உங்க பசங்க தானா? மேம், இவங்க ரெண்டு பேரும் எங்க பக்கத்து வீடு தான் மேம். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் மேம். நான் டெய்லி இவங்க கூட தான் விளையாடுவேன். ரோஜா, பூஜா, என்ன தெரியலையா? என்ன அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? என்னோட ஸ்கூலுக்கு என்னோட கிளாஸுக்கு தான் வர்றீங்கன்னு சொல்லவே இல்ல. சொல்லியிருந்தா நானே கூப்பிட்டு வந்திருப்பேன்ல. சிண்டு, உன் பக்கத்து வீட்ல இருந்தா வந்திருக்காங்க. இட்ஸ் ஓகே, ரொம்ப எக்ஸைட் ஆகாத. உட்காரு, நானே பேசுறேன். உட்காரு. My name is Roja ma'am. My name is Pooja. I'm studying in first standard ma'am. வெரி குட்மா. ஓகே மேம், நீங்கள் விட்டுட்டு போங்க. ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க. நான் இவங்களை கவனிச்சுக்கிறேன். நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க மேம். சோனியா ஆண்டி, காலையில கூட பார்த்தேன். எங்க ஸ்கூலுக்கு தான் அனுப்புறதா சொல்லவே இல்ல. நீங்க போயிட்டு வாங்க ஆண்டி. அவங்க ரெண்டு பேத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஐயையோ, சிண்டு இங்கதான் படிக்குதா? மிஸ், பேசாம இவங்க ரெண்டு பேத்தையும் வேற செக்ஷன் மாத்த முடியுமா? மேம், சிண்டு சின்ன பையன், அவன் என்ன தொந்தரவு பண்ண போகிறான்? அதுவும் இல்லாமல் வேறு செக்ஷன் எல்லாமே ஃபுல்லாகிருச்சு மேம். பிரின்சிபல் அவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த செக்ஷனில் தான் போட சொல்லியிருக்காரு. நீங்கள் போயிட்டு வாங்க மேம், நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். சிண்டு எந்த ப்ராப்ளம் பண்ண மாட்டான். நீங்கள் போயிட்டு வாங்க. ரோஜா, பூஜா, ரெண்டு பேரும் ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? என்னோட டெஸ்க்ல நிறைய இடம் இருக்கு பாருங்க. வந்து உட்காருங்க, வாங்க. வாட் இஸ் திஸ் சிண்டு? அவங்க அம்மா பயப்படுற அளவுக்கு அந்த மாதிரி பேசுவ? புதுசாக வந்திருக்கிறவங்க கிட்ட இப்படி தான் நடந்துக்குவியா? ரோஜா அண்ட் பூஜா, நீங்கள் ரெண்டு பேரும் பயப்படாமல் போய் சிண்டு டெஸ்கில் உட்காருங்க, போங்க. மேம், சிண்டு எங்க பக்கத்து வீடு தான். எங்க ஃப்ரெண்டு தான் மேம். சிண்டுவை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க சிண்டுவை பார்த்து பயப்பட மாட்டோம் மேம். சிண்டு, நான் உன் பக்கத்துலயே உன் டெஸ்க்லயே உட்கார்ந்துக்கிறேன். சிண்டு, தள்ளி உட்காரு. இன்னைக்கு மார்னிங் கேட்டப்ப நீ வேற ஏதோ ஊர்ல இருக்கிற வேற ஏதோ ஸ்கூலுக்கு போறதா சொன்ன. எங்க ஸ்கூல்னு சொல்லவே இல்ல. எனக்கு என்ன தெரியும் சிண்டு? எங்க அம்மா கிட்ட கேட்டேன். எங்க அம்மா வேற ஏதோ ஸ்கூல் சொன்னாங்க. இப்ப பார்த்தா உன்னோட ஸ்கூலுக்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஓகேம்மா, இன்னைக்கு நிறைய பேர் ஆப்சண்ட்டுங்கிறதுனால கிளாஸ் எல்லாம் எடுக்க முடியுமான்னு தெரியல. ரோஜா அண்ட் பூஜா, நீங்கள் ரெண்டு பேரும் ஏமா யூனிஃபார்ம் போட்டு வரல? மேம், இன்னைக்கு தானே மேம் அவங்க அட்மிஷனே போட்டிருக்காங்க. நான் என்னோட யூனிஃபார்ம் கொடுத்துட்றேன் மேம். இல்லாட்டி நான்சி அக்காவோட யூனிஃபார்ம் கொடுத்துட்றேன். அவங்க ஒரு 1 வீக்ல யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துருவாங்க மேம். சிண்டு, அவங்கள பேச வைக்கலான்னு நான் ஏதாவது கொஸ்டின் கேட்டா அவங்கள பேசவே விடாம நீயே பேசிட்டு இருக்கியே. அப்ப எப்பதான் அவங்க பேசுறத நான் கேட்கறது? கமான் ரோஜா அண்ட் பூஜா, நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசுங்க. உங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கறக்கு ஒரே மாதிரி இருக்கே. நீங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸாமா? உங்க ஃபேமிலியை பத்தி ஏதாவது சொல்லுங்க, நம்ம கிளாஸ்ல எல்லாரும் கேட்கலாம். மேம், ஃபேமிலியை பத்தி எல்லாம் ஏன் மேம் கேக்குறீங்க? இவங்க அம்மா இருக்காங்களே, சோனியா ஆண்டி, அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மேம். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கா, ராகுல்னு. அவனும் நம்ம ஸ்கூல்ல தான் படிக்கிறான்னு நினைக்கிறேன். அவனை என்ன நல்லா பாத்துக்குவாங்க. இவங்க ரெண்டு பேத்தையும் நல்லாவே பாத்துக்க மாட்டாங்க. ஸ்டாப் இட் சிண்டு. என்னது இதெல்லாம்? நான் அவங்கள பேச வைக்கிறதுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்டா நீ பேசுறதும் இல்லாம அவங்க ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், பேசாம உட்காரு. சிண்டு, நீ ஏன் பேசிட்டே இருக்க? மேம் உன்னை திட்டிட்டே இருக்காங்க பாரு. கொஞ்ச நேரம் குவைட்டா இரு சிண்டு. எக்ஸ்கியூஸ் மீ மேம், மே ஐ கம் இன் மேம்? சாரி மேம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கமின்மா, கமின். ஸ்கூல் பஸ் லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. சிண்டு, நீங்க தள்ளி உட்காருங்க. உங்களோட டெஸ்க்லயே ரோஜா கொஞ்சம் இடம் கொடுங்கம்மா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லீவ் முடிச்சு போகிறதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? டேபிள்ஸ் தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம். 2 டேபிள்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் 2 டேபிள்ஸ் ஞாபகம் இருக்குது? கமான், யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், மே ஐ கம் இன் மேம்? சாரி மேம், எங்க ஸ்கூல் பஸ் ரொம்ப லேட் ஆயிடுச்சு மேம். என்னது இது? ஸ்கூல் பஸ் லேட்டுன்னு ஒவ்வொருத்தராக வரிசையாக வந்துட்டு இருக்கீங்க. கிளாஸில் வேற இடம் இல்லையே. புது கிளாஸ்னு பிரின்சிபல் சொன்னார். டெஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கும் போல இருக்கே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் ஒன்று பண்ணலாமா? டெஸ்க் எடுத்து வெளியில் போட்டு எல்லாரும் இன்னைக்கு ஃப்ளோரில் உட்காந்து கற்றுக்கலாமா? ஓகே மேம், எல்லாரும் ஃப்ளோர்லயே உட்கார்ந்துக்கலாம் மேம்.
வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாரும் கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டீங்கல்ல? மேம் ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கு மேம். நல்லா ஜாலியா இருக்கு மேம். ஓ அப்படியா? அப்போ ஒன்று பண்ணலாம். நாளையிலிருந்து டெய்லி ஃப்ளோர்லேயே உட்காந்துக்கலாமா? நோ மேம், ப்ளீஸ் மேம். நோமா, நான் சும்மா ஒரு ஜோக்குக்கு தான் சொன்னேன். கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் பிரின்சிபல் கிட்ட பேசி உங்களுக்கு நிறைய டெஸ்க் இருக்கிற கிளாஸ் ரூமாக ஒன்று அரேஞ்ச் பண்ண சொல்கிறேன். ஓகே, நம்ம எதில் விட்டோம்? டேபிள்ஸில் தானே விட்டோம். ஓகே, யாராவது வந்து ஒருத்தர் வந்து 2 டேபிள்ஸ் சொல்லுங்கள். கமான், சீக்கிரம் வாங்க. The Indie Collection at Agio. Shop now at agio.com. Get a personal loan from Moneyview with zero paperwork. Download the app. மேம் எனக்கு நல்லா தெரியும் மேம். நான் வேணா வந்து சொல்லட்டுமா மேம், இல்லாட்டி போர்ட்ல எழுதட்டுமா மேம்? யார் அது? ரோஜாவா? எப்பவுமே சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. வேற யாராவது ஆன்சர் பண்ணுங்க. யாரை சொல்லலாம்? எல்லாரும் குவைட்டாக இருக்கீங்க பாருங்க. ஃப்ரண்ட்லேயே உட்காந்துட்டு இருக்கான் சிண்டு. சிண்டு, எந்திரி வா. எந்திரிச்சு வந்து 2 டேபிள்ஸை போர்டில் எழுதுவா. மேம் எப்பவுமே என்னையே எழுத சொல்லிட்டு இருக்கீங்க மேம். சிண்டு, இருக்கிறதுலே வச்சு ஈஸியானது 2 டேபிள்ஸ் தான். அதையே சொல்ல மாட்டேங்கற. போய் சீக்கிரமா போய் எழுதிட்டு வா போ சிண்டு. ஐயோ, நான் லீவ்ல ஒண்ணுமே படிக்கவே இல்லையே. எனக்கு எந்த டேபிள்ஸுமே தெரியாது. போர்ட் கிட்ட போய் 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுது. என்ன எழுதுறியா இல்லையா? டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ முதல்ல 2 டேபிள் சொல்லு. கரெக்டாக சொல்கிறியான்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் குவைட்டாக இருக்கணும். நான் போய் பக்கத்து கிளாஸ் மேம் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். இப்போவே லேட் ஆயிடுச்சு. இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாதான் உண்டு. எக்ஸ்கியூஸ் மீ மேம், மாலா மேம், கொஞ்சம் வெளியில் வர்றீங்களா? எஸ் மேம், சொல்லுங்கள். இப்போ தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு போனேன். இன்னைக்கு மார்னிங் மீட்டிங்கில் பேசணும் இல்லையா? பிரின்சிபல் அது எல்லாத்துக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண சொல்லிட்டாரு மேம். நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வெளியில் வர சொல்கிறீங்களா? இப்போவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாதான் மேம் தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ண முடியும். ஓகே மேம், நான் என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியில் வர சொல்கிறேன். நீங்கள் 1B and 4Aவை வெளியில் வர சொல்லிடுங்க. பெரிய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் மேம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரே ஜாலி தான் மேம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வெளியில் வாங்க. மேம் எதுக்கு மேம் லீவ் விட போறீங்களா மேம்? இப்போ தானே லீவ் முடிஞ்சிச்சு, அதுக்குள்ளே என்ன திரும்ப லீவு? எல்லாரும் வெளியில் வந்து அசம்பிள் ஆகுங்க. பிரின்சிபல் ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. கமான் சீக்கிரம் வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், சிண்டு, சோட்டு, அங்கே என்னமா பேசிகிட்டே இருக்கீங்க? எல்லாரும் வெளியில் வாங்க. எல்லாரும் வெளியில் வந்து கேதர் ஆகுங்க, வாங்க. 1Bல யாரும் இல்லை போல இருக்கு. எல்லாருமே ஆப்சென்ட்டா? என்னம்மா லில்லி அண்ட் லோட்டஸ், மற்றவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நான் சொல்லி 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு. இப்போ தான் மெதுவாக வந்துக்கிட்டு இருக்கீங்க. மேம் என்ன மேம் இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்? பண்டி, நீ முதல்ல போய் அசம்பிள் ஆகு. பிரின்சிபல் வந்து என்னன்னு சொல்லுவார். அபி, உன்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்னம்மா பண்ணிட்டு இருக்காங்க? மேம் எவ்ரிவன் இஸ் கமிங் மேம். எல்லாரும் வர்றாங்கன்னு சொல்கிறீங்க, பட் வந்து நிற்கிறக்கே 15 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடும் போல இருக்கே. பிங்கி, இந்த பக்கம் போகாதம்மா, அந்த பக்கம் போய் நில்லே போ. சோட்டு, அபிநயா, அனுஷ்கா, சிண்டு, சீக்கிரம் வெளியில் வாப்பா. என்ன மேம் இது, இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடலான்னு பார்த்தா பாதி ஸ்கூல் தான் இருக்கும் போல இருக்கு. மற்றவங்களாம் என்ன, நாங்கள் எல்லாரும் லீவ் போட்டாங்களா? மேம், எங்கள் கிளாஸில் மொத்தமாகவே 6 பேர் தான் வந்திருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே லீவ் போட்டாங்க மேம். பேசாமல் நாளைக்கு பண்ணிடலாமா? எங்க கிளாஸ்ல கொஞ்சம் பேர் ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க மேம். இன்னும் 10 மினிட்ஸ்ல வந்துருவாங்க மேம். ரெஸ்ட் ரூமில் இருக்காங்களா? பிரேக் பீரியடே இப்போ இல்லையே. இப்போ ரெஸ்ட் ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பண்டி? சீக்கிரம் யாராவது போய் வர சொல்லுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் ஓரளவுக்கு வந்துட்டீங்க. ஒரு பிரின்சிபல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் நம்ம எல்லாரும் இங்கே கேதர் ஆகிருக்கோம். இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸில் வந்துடுவார். மேம் எனக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட்னு தெரியும் மேம். திரும்பவும் நீங்க ஒரு 10 டேஸ் லீவ் விட போறீங்க, அப்படித்தானே மேம்? இப்போ தானே 10 டேஸ் லீவ் முடிச்சு வந்திருக்கீங்க. திரும்பவும் எதுக்குமா லீவு? பேசாமல் இருங்க. மேம் அதுக்குள்ள எக்ஸாம் வர போகுதா மேம்? இப்போ தானே எக்ஸாம் முடிஞ்சு லீவ் முடிச்சு ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க. திரும்பவும் எப்படி எக்ஸாம் வரும்? இனி அடுத்த எக்ஸாம் மார்ச்சில் தான் வரும். மாலா மேம் எனக்கு நல்லா தெரியும் மேம். ஆக்சுவலி நம்ம லீவுக்கு போறதுக்கு முன்னாடியே பிரின்சிபல் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அதானே மேம்? அச்சச்சோ மாலா மேம், பிரின்சிபல் வர நேரத்தில் உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட் எந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான் பாருங்க. அவனை குவைட்டாக இருக்க சொல்லுங்க. வாட் இஸ் திஸ் சிண்டு? உன்னோட சேட்டையெல்லாம் இங்கே வந்து காமிச்சு கிளாஸ் மானத்தை வாங்கிட்டு இருக்கியா? குவைட்டாக இருக்க மாட்டேன். நீ எதுவும் கெஸ் பண்ண வேணாம், அமைதியாக இரு சிண்டு. என்ன மேம் இது, 5 மினிட்ஸில் பிரின்சிபல் வரேன்னு சொன்னார். நம்ம இங்கே வந்து நின்று 15-20 மினிட்ஸ் ஆகுது, இன்னும் வரலையே. நயன்தாரா மேம் வர்றாங்க. அநேகமாக அவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம், பிரின்சிபல் வந்து உங்களையே அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு சொன்னாரு மேம். அவர் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல ஹெல்ட் அப் ஆனதுனால அவரால் இப்போ வர முடியாதுன்னு சொன்னாரு மேம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலிருந்து கிளாசிக் மினி ஃபுட் சேனலில் நடக்கிற கிவ்அவேல
3D பவுச் தான் கிஃப்டாக கொடுக்க போகிறோம். இப்போ கேர்ள்ஸ் வின் பண்ணால் என்ன கிஃப்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் காமிக்கிறோம். இந்த மர்மெய்ட் பவுச்சுக்குள்ளே 4 ஐட்டம்ஸ் வச்சு கொடுக்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபர் பென், அதாவது மல்டி கலர் ஃபர் பென் கிடைக்கும். இல்லாட்டி கிளிட்டர் பென், யூனிகார்னில் கிளிட்டர் பென் கிடைக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில், அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான யூனிகார்ன் பென்சில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெலோ கிட்டி ஷார்ப்னர். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 4th ஐட்டம் வந்து ஒரு யூனிகார்ன் எரேசர். ஸோ நீங்களும் கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த கிஃப்ட்டை வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெய்லி இனிமேல் 4:30க்கு ஷார்ப்பாக கிளாசிக் மினி ஃபுட் சேனலில் வந்து வீடியோ போடுவோம். அந்த வீடியோவில் வந்து வர லைவ் சேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்கள் நேம் அண்ட் பிளேஸை என்டர் பண்ணுங்கள். டெய்லி ஒரு லக்கி வினருக்கு இந்த 3D பவுச் கிஃப்டாக கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வின் பண்ணவங்களுக்கு ஃபோல்டபுள் பார்பி இல்லாட்டி ஃபேமிலி பார்பி செட் தான் கிடைக்கும். பட் Jan 3rd வர வின்னர்ஸ்க்கு தான் இந்த 3D பவுச் கிடைக்கும். ஸோ நீங்கள் திரும்பவும் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திரும்பவும் நீங்கள் வந்து கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்பி செட் தான் கிடைக்கும். பட் Jan